கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எதில் மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னா, வீம்புக்கு மேன்மை பாராட்டுறோமா? வீம்புக்கு மேன்மை பாராட்டுறதுனா என்ன? இப்போது ஒரு இடத்துல 4 பேர் நின்று பேசிகிட்ருக்குறோன்னு வைங்களேன். 5ஆவதாக ஒருத்தர் வரார், அல்லது நிறைய பேர் நிற்கிறோம், ஒருத்தர் வரார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம கூட இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம் நண்பர்கள். இப்போது அவர் திடீர்னு தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். தன்னோட பையன் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதையோ, தன்னுடைய மகள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறா அப்படிங்கிறதையோ, அல்லது தான் ஏதோ ஒரு காரியத்தை சக்ஸஸாக முடிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதையோ அவர் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாருன்னு வைங்களேன். உடனே நாம் என்ன பண்ணுவோம்? அப்படிங்களா, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நீங்கள் நல்லா செஞ்சுருக்கிறீங்க, இன்னும் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு அவரை வாழ்த்தணும். அவரை வாழ்த்துவோம். கடவுளோட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்த்துவாங்க. நான் நிறைய அப்படி செஞ்சுருக்கிறேன். யாராவது என்னிடத்துல ஒரு காரியத்தை நான் ஜெயமாக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நான் வாழ்த்து சொல்லிடுவேன். வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. இது மாதிரியான காரியங்கள் இந்த உலகத்துக்கு நிறையா தேவையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இதே நான் கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு யாராவது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏங்க நீங்கள், நான் இதை விட மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் சாதாரணங்க, நான் செஞ்சதை சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இல்லாத கட்டுக்கதைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க எல்லாத்த விட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த வீம்புக்காக சொல்கிறது. அடையாங்க நீங்கள். இன்றைக்கி ஊழியக்காரர்கள் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரதர், நான் இன்றைக்கி ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு அரை மணி நேரம் முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் வேறு, நான் 1.5 மணி நேரமாக நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அப்படிமா? வீம்புக்கு மேன்மை பாராட்டுவது. எல்லாரும் நம்மளை பார்த்து, ஆஹா பயங்கரமாக 1.5 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறாரு, இவர் கடவுள்கிட்ட ரொம்ப பேசிட்டு வந்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு நம்மளை குறித்து மேன்மை பாராட்டணும். அது இல்லாமல் நம்ம யாருக்காவது ஒருத்தர் வராரு, பிரதர் இந்த மாதிரி அவங்க ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப ஏழ்மையானவராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்கலாம், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, ஒரு 50 ரூபா தான் இருக்குது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு சட்டை வாங்கி கொடுத்தலான்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படியா பிரதர், இந்தாங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு கொடுத்தா பரவாயில்ல. நீங்கள் இப்போ தான் நான் ஒருத்தருக்கு 500 ரூபாய்க்கு சரட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான். இந்த 50 ரூபா கொடுக்கறதுக்காக வேண்டி இவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இப்போ தாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னால், நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்டு பாருங்கள், பிரதர் பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது, அல்லது பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது, அதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு 50 ரூபா கொடுங்க. நீங்கள் வேறு ஏன் இப்போ கேட்குறீங்க? நேற்று கேட்கக்கூடாதா? இன்றைக்கி காலையில் தான் கொண்டு போய் ஒரு லோன் கட்ட வேண்டியது கட்டிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? தன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக மேன்மை பாராட்டுறது. அப்போ இந்த மேன்மை பாராட்டுதல் எப்படிப்பட்டதாமா? பொல்லாங்கானது, தப்பானது. நம்மை பார்த்து மற்றவர்கள் இழிவாய் பேசும்படியாக நம்ம மாற்றிடும். அவன் எப்போ பார்த்தாலும் வீம்புக்குன்னே பேசிகிட்டு இருப்பான், விட்டு கொடுக்கவே மாட்டான், தான் பெரியவன்னு மண்ட கர்வத்தில் பேசுகிறான். அவங்ககிட்ட பேசாதீங்கடான்னு சொல்லி நட்பும் உறவும் சகோதரத்துவமும் நம்மை விட்டு விலகி போயிடும்.
கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட புத்தியே அதுதான். எப்பொழுதுமே இவனுடைய வேலை என்னென்னா தன்னை மேன்மை பாராட்டிகிட்டு இருக்கிறது தான், தன்னைக்குத்தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பான். அதனால இவனை விட்டு நாம் விலகிறது நல்லதுன்னு சொல்லி அனைவரும் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். நாம் தனிமரமாக நிற்போம். கடவுளும் நம்மை விட்டு விலகிடுவார். அன்பானவர்களே, யாரிடத்திலெல்லாம் தாழ்மை இருக்கிறதோ, யாரிடத்துல எல்லாம் எளிமை இருக்குதோ, அவர்களிடத்தில் கடவுள் குடிகொண்டிருப்பார். மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார், வீழ்தலுக்கு முன்னானது மனமேட்டிமைன்னு. அப்போ எப்போவெல்லாம் நம்ம வீம்புக்குன்னு மேன்மை பாராட்டிகிட்டு இருக்கிறோமோ அப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதாளத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, ஒருவேளை தற்புகழ்ச்சி உள்ளவர்களாக நாம் இருப்போமேயானால், தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போமேயானால், மற்றவர்கள் நம்மை பார்த்து மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று நம்மை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் இருக்குமானால் இன்னைக்கோட விட்டுருவோம். இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த நற்செய்தியின் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் விட்டுருவோம். வருகிற புதிய ஆண்டில் நாம் தாழ்மையுள்ளவர்களாக, மற்றவர்களை வாழ்த்து சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போம்னா நிச்சயமாகவே இந்த பொல்லாப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, வீம்புக்கு மேன்மை பாராட்டுவது பொல்லாப்பை கொண்டு வந்து சேர்க்கும். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அனுதினமும் உச்சரிங்க. நிச்சயமாகவே அவர் நம்மளை மேன்மை பாராட்டுவார். நிச்சயமாகவே கடவுள் நம்மை மேன்மை பாராட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்பினாலும் நீர் வழிநடத்துகிறீர். உம்முடைய வசனம் எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கட்டும். நாங்கள் எங்களை குறித்து நாங்களே வீம்புக்கு மேன்மை பாராட்டாதபடிக்கு தாழ்மையும் எளிமையையும் கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு. உம்முடைய வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.